ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பிக் டாபிக். தமிழக அரசியல் வரலாற்றிலேயே இப்படி ஒரு திருப்பு முனைய ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை பார்த்தோன்னா எந்த ஒரு அரசியல் கட்சியும் நிகழ்த்தி இருக்காது. தளபதி விஜய் அப்படிங்கிற ஒற்றை மனிதர்னால தமிழக அரசியல் களமே முழுசாக மாறி நிற்கிது அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இப்போ இந்த எக்ஸைட் போல் கருத்து கணிப்பெல்லாம் வந்திருக்கும், அதில் பார்த்துருப்பீங்க. அதில் இந்தியா டுடே அப்படிங்கிற ஒரு நிறுவனம் மட்டும் தளபதி விஜய் அவர்களுக்கு ஆதரவாக சில கருத்து கணிப்புகள் வெளியிட்டிருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் 98 to 120 தொகுதிகளை பார்த்தோன்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. மற்றதெல்லாம் வந்து ஒன்று வந்து 30 to 40 அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஒன்று வந்து 4 to 10ன்னு சொல்லியிருக்காங்க, இன்னொன்று 8 to 15 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்தியா டுடே மட்டும் 98 to 120 தொகுதிகள் வரைக்கும் தாவேக்கா வெற்றி பெறும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. இதை பார்த்த உடனே எல்லாருக்கும் பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா, விஜய் மேலே பயங்கரமான நரேட்டிவ் செட் பண்ணாங்களே, அந்த நரேட்டிவ் செட் பண்ண கும்பலுக்கெல்லாம் ஒரு பயம் வந்துருச்சு. பயம் வந்து இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க, தாவேக்கா தனிச்சு போட்டிடுச்சு, எப்படி அத்தனை தொகுதிகளை ஜெயிக்கும், இங்கே கூட்டணி கட்சிகளை வச்சு நின்று இருக்கிற பல கட்சிகள் இருக்குல்ல, அதிமுக திமுக அப்படின்னு இந்த கட்சிகள் எல்லாமே சேர்ந்து பல கட்சிகள் கூட்டணியில் வச்சிருக்கு, அந்த கட்சியில் ஏதோ ஒன்று தான் ஜெயிக்கும் அப்படின்னு ரேஞ்சுக்கு இறங்கிட்டாங்க. யார்? திமுக நபர்கள் எங்கள் கட்சி தான் ஜெயிக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த கருத்து கணிப்பு அப்புறம் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, திமுக இல்லைனா அதிமுக 2 தான் வரும், தாவேக்கா வராது அப்படின்ட்டாங்க. இதுக்கு முன்னாடி நாங்கள் தான் ஜெயிப்போம் நானுங்க. அப்புறம் இப்போ தாவேக்காக்கு அதிகமான பர்சன்டேஜ் வந்து கிடச்சிச்சு அப்படின்ற கருத்து கணிப்பு வெளியிட்டதுலேருந்து திமுக வரும், இல்லை அப்படின்னா அதிமுக வரும், 2 கூட்டணி கட்சிகளோட வலுவாக நிற்கிது. அப்படி இருக்கிறப்ப தாவேக்கா வரக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அதுவும் கரெக்டு தான். திமுக தனிச்சு நின்று பார்த்தோன்னா 98 to 120 தொகுதியில் கைப்பற்றும் அப்படின்ற ஒரு ரிசல்ட்டை பார்க்க முடியுமா? எந்த நிறுவனமாவது போட முடியுமா? அது திமுக தனிச்சு ஃபஸ்ட்டு நிற்குமானா நிற்காது. தாவேக்கான்ற ஒரு கட்சிக்கு 98 to 120 தொகுதி அப்படின்னு ஒரு நிறுவனம் போடுது. இந்தியாவிலே மிக முக்கியமான ஒரு நிறுவனம் இந்தியா டுடே, அது போடுது. அதே மாதிரி திமுகன்ற கட்சிக்கு தனியாக பார்த்தோன்னா அவங்க போட முடியுமா? போட முடியாதுல்ல. கூட்டணி கட்சிகளை சேர்த்து தானே போடுவாங்க. தனிச்சு நிற்கிற ஒரு நபருக்கே 98 to 120ன்னு போடுறாங்க, கூட்டணி கட்சிகளுக்கு 120 140 147 அப்படி தான் போடுறாங்க. அவ்வளோதான் வருது. கூட்டணி கட்சிகளோட இருந்தும் கூட அவ்வளோதான் வருது. ஆனால் தனியாக பார்த்தோன்னா 120 தொகுதியில் வரைக்கும் தாவேக்கா வரும் அப்படின்னு போடுறாங்க. அப்படின்னா இதை விட ஒரு சாதனையை விஜயல் வேறு என்ன பண்ணணும்? நிஜமாலுமே நடந்த மாதிரியே பேசுகிறேப்பா அப்படிம்பாங்க. இந்தியா டுடே அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்காங்கல்ல, சரி அதுதான் விடு, 30 to 40 தொகுதிகள் வெல்லும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு நிறுவனம் சொல்லியிருக்கு. அதுக்கு இவங்க என்ன சொல்ல போகிறாங்க? அந்த மாதிரியாவது ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா தனிச்சு நின்று திமுக வாங்குமா இந்த எலெக்ஷன் நான் சொல்கிறேன், அவ்வளோ ஓட்டோடு வருமா? நம்மளுக்கு சந்தேகம் தான். அந்த லெவலில் தான் இருக்குது. இப்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, இதை பார்த்துட்டு எல்லா கட்சிகளுமே வந்து நேற்று இருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் தான் ஜெயிப்போம் திமுக, நாங்கள் தான் ஜெயிப்போம் அதிமுகன்னு இருந்தாங்க. தாவேக்காக்கு ஓட் பர்சன்டேஜை பார்க்கும்போது நாங்கள் வர்றோமோ இல்லையோ தாவேக்கா வராது அப்படின்றதுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே மாற்றிட்டாங்க. யார்? அரசியல் விமர்சகர்கள், அந்தந்த கட்சிக்கு ஃபேவராக பேசிகிட்டு இருக்கிற சில அல்லக்கைகள் இவங்க. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்தியா டுடே வந்து 98 to 120 தொகுதி கொடுத்துருச்சு அப்படின்றக்காக ஆஹா ஓஹோன்னு விசில் அடித்து நாங்கள் சந்தோஷப்பட போகிறதில்ல. அதே சமயத்தில் இன்னொரு நிறுவனம் 4 to 10 தான் கொடுத்துருக்கு அப்படின்னு நினச்சது ஃபீல் பண்ண போகிறதும் கிடையாது. ஏன்னா இவங்க எல்லாமே இது எல்லாமே இவங்களோட முடிவு, இவங்க எடுத்த முடிவு, அவ்வளோதான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் இருக்கிற தொகுதி ஒரு வில்லேஜ். இந்த வில்லேஜில் பக்கத்து ஊரில் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அங்கே இருக்கிற அவங்க ஏரியாக்களில் யாருமே கருத்து கணிப்பெல்லாம் நடத்தவே இல்லை. யாருமே வரலையே. அந்த 5 நேரங்களில் யாருமே வரல, யாருமே எதுவுமே கேட்கல. நாங்கள் இருக்கிற தொகுதிகளில் முக்கால்வாசி தொகுதிகளை இவங்க கவர் பண்ணவே இல்லை. இதே மாதிரி தான் எல்லா இடங்களையும் இருக்கும், உங்கள் தொகுதிகளையும் இருக்கும். இந்த 5 பேரில் யாராவது பார்த்தோன்னா நீங்கள் மீட் பண்ணிங்களா? உங்ககிட்ட ஏதாவது கேள்வி கேட்டாங்களா? உங்ககிட்ட சர்வே எடுத்தாங்களா? எதுவுமே இருக்காது. இவங்க விசாரித்த வரைக்கும் இப்போ ஒரு ஊருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஊரில் ஒரு 20 வீட்டில் விசாரிப்பாங்க, அவ்வளோதான். சும்மா சொல்கிறேன், ஒரு ஊர் இருக்குதுன்னா அதில் ஒரு 20 வீட்டில் விசாரிப்பாங்க. அந்த மாதிரி தான் ஒவ்வொரு தொகுதியும் விசாரிச்சிருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி பெரிய அளவில் பார்த்தோன்னா எல்லா மக்களுமே சந்தித்து விசாரித்து கருத்து கணிப்பு எடுக்கணும்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, அது யாராலும் பண்ண முடியாது. அதுக்கு தான் எலெக்ஷன் ரிசல்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அவங்க என்ன சொல்லிடுவாங்க, அது வரைக்கும் காத்திருப்போம். இது எல்லாமே வந்து ஒரு என்ன சொல்கிறது, அவங்க ஆசைக்காக சில பேர் எடுக்க சொல்லுவாங்க, அதில் நடக்கிறது. ஒரு சில நிறுவனங்கள் உண்மையாகவும் எடுத்திருக்காங்க அவங்களோட டிஆர்பிக்காக. ஆனால் நிஜமாலுமே வர 4ஆம் தேதி தெரிஞ்சிடும், அது வரைக்கும் காத்திருப்போம். அதில் மாற்றமே இல்லை, வெயிட் பண்ணுவோம். திமுக பார்த்தோன்னா அதிக சீட்டில் கைப்பற்றி வென்றாலும் சரி, எதிர்கட்சியாக வந்தாலும் சரி, அதிமுக ஆளும் கட்சியாக போனாலும் சரி, இல்லை எதிர்கட்சியாக மறுபடியும் வந்தாலும் சரி, தாவேக்கா ஆளும் கட்சி ஆனாலும் சரி, அதுவும் எதிர்கட்சியாக வந்தாலும் சரி, இல்லை 3வது பெரிய கட்சியாக வந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். இதில் மிக முக்கியமானது, தாவேக்கான்ற ஒற்றை கட்சி இல்லாமல் மற்ற கட்சிகள் பார்த்தோன்னா அரசியலை நகர்த்த முடியாது, ஆட்சி அமைக்கிறதும் சிரமமான விஷயம் தான் அப்படிங்கிறது மட்டும் கன்ஃபார்மாக சொல்ல முடியும். அது டெஃபினட்டாக நடக்கும். அந்த அளவுக்கு வாக்குகளை பிரித்து எடுத்திருக்காரு. இந்த எலெக்ஷனில் கிங் மேக்கர் அப்படின்னா அது தளபதி தான், அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. புலி வேட்டைக்கு போகும்போது அணிலாக குறுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லை, இப்போது புலி வேட்டைக்கு தான் போகுது, அணில் ஓடிடுச்சு, புலினாலே பிடிக்க முடியல. யாரை சொல்லுவீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாங்க அந்த நாம் டம்மி கட்சி. அது நாம் டம்மி கட்சி தான். இப்போது அது எப்போவுமே நாம் டம்மி கட்சி தான்.
அது நாம் கூமுட்டை கட்சி தான், வேறு அதில் மாற்றமே இல்லை. ஏன்னா இந்த 4 நிறுவனங்களும் 5 நிறுவனங்களும் திமுக, அதிமுக, தாவேகான்னு போடுறாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னா வந்து ஒரு லிஸ்ட்லேயே சேர்க்காம பிற அப்படின்னு கடந்து போயிட்டாங்க, மற்றவை அப்படின்னு போட்டாங்க, அதர்ஸ். அதாவது நாம் தமிழர் கட்சி லிஸ்ட்டில் அந்த லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. ஒருத்தவங்க கூட பார்த்தோன்னா அந்த கட்சிக்கு வாக்கு செலுத்தணும்னு சொல்லவே இல்லை போல், அது லிஸ்ட்லேயே எடுக்கல, அந்த லெவலில் போயிடுச்சு. உடனே வெக்ஸ் ஆகி இந்த சாட்டாய் துர்முருகன் வீடியோ போட்டிருக்காப்புல, பார்க்கறதுக்கு பாவமாக இருக்குது. எங்கள் அண்ணன் எந்த அளவுக்கு உழைச்சாரு தெரியுமா, கண்ணெல்லாம் செவந்து போய் தூக்கம் இல்லாமல், சூரிய ஒளிப்பட்டு தூளெல்லாம் தேஞ்சு போச்சு, தூளெல்லாம் உறிஞ்சு போச்சு, தொண்டை கட்டிடுச்சு. என்னையா டாக்டர்கிட்ட சொல்ல வேண்டியதில் இங்கே வந்து சொல்லிக்கிட்டு இருக்க, போய் ட்ரீட்மெண்ட் எடுங்கயா, இங்கேயா வந்து கதறிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா பதில் சொல்ல மாட்டேறேன். சரி ஓகே, இப்போ சீமான் பார்த்தோன்னா என்ன பண்ணார், சூரிய ஒளிப்பட்டு தோல் தேயிற அளவுக்கு என்ன பண்ணார், வெயில் ஏதாவது விவசாயம் பார்த்தாரா, ஏதாவது பார்த்து ஆடு மாடு மேய்ச்சாரா, இல்லை இவரோட திட்டங்களை செயல்படுத்துறதுக்காக கடுமையாக உழைச்சி பார்த்தோன்னா நான் நிரூபித்து காட்டுறேன் எனக்கு வாக்கு செலுத்துங்க அப்படின்னுக்காக ஏதாவது வேலை செஞ்சாரா இந்த வெயிலில்? ஒன்றும் கிடையாது. 40 பேர் மத்தியில் பேசுறதுக்கு வண்டி ஏறி போனாங்க, அவ்வளோதானே, வேற என்ன. 400 பேர் 4000 பேர் 7,00,000 பேர் கூடுற இடத்துல விஜயில் பார்த்தோன்னா சேஃப்டியாக போயிட்டு சேஃப்டியாக வர்றாரு. அவர் உடம்புல எதுவுமே இல்லை. ஒரு நாள் முழுக்க வெயிலில் ரோட் ஷோ நடத்துகிறாரு, அவருக்கெல்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் ஒரு அரை மணி நேரம் கூட ஒரு 20 நிமிஷம் ஒரு ஊர்களுக்குள்ள போய் பார்த்தோன்னா ஒரு பேசிட்டு அடுத்தது கேரவனில் படுத்து தூங்கிட்டு மறுபடியும் இன்னொரு இடத்துக்கு போய் பேசுறதுக்குள்ள உங்களுக்கு சூரிய ஒளிப்பட்டு தோல்லாம் தெரிஞ்சு வயசான் ஏதாவது என்னமோ நோய் சொல்லுவாங்களே, என்ன வெரிகோஸ் நோய் என்னமோ நோய் சொல்லுவாங்களே, அந்த நோயாக இருக்க போதியா, போய் தோல் டாக்டர் பார்க்க சொல்லு. சும்மா வெயில்னதுக்கே பார்த்தோன்னா வந்து தோலெல்லாம் போயிடுது அப்படின்னா இவர் என்னதான் விவசாயம் பண்ணாருன்னு தெரியலையே. உண்மையாலும் விவசாயி எவ்வளோ வெயில் நின்னாலும் அந்த விவசாயிக்கு எதுவுமே ஆகாது, தோல் கருத்து போகும், அவ்வளோதான். உறிஞ்சு வர்றது பிரிஞ்சு வர்றது அதெல்லாம் நடக்காது. இவர் தானே சொல்லுவார், இன்றைக்கி நீ வாங்குற அந்த கத்திரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி எல்லாமே எங்கேயோ ஒரு தோட்டத்தில் என்னோட ஆத்தா கண்ணச்சதை தொங்க கண்ணு மொழி வீங்க வெயிலில் வேர்க்க விறுவிறுப்பு வேலை செஞ்சு அனுப்புகிறதா இது அப்படின்னு பேசுகிறாருல, அந்த வேலை எது சீமான் செஞ்சு இந்த மாதிரி ஆயிடுச்சான்னு ஒன்றும் இல்லை. தேர்தல் பிரச்சாரன்ற பேரில் விஜயை திட்டிக்கிட்டு இருந்தாங்க, அதில் பொத்து போச்சு. அது அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி எதுவும் எலெக்ஷன் டைமில் சொல்லணுமே அப்படின்றக்காக வடிவேலு காமெடி ஒன்று வரும்ல, தங்க உரசனா மின்னணும்ல அப்படின்றக்காக 2 பேர் கூப்பிட்டு போய் செங்கில் வச்சு கையை தேய்ச்சி விட்ருவாங்களே, அந்த மாதிரி இவனுங்களாம் யாராவது தம்பிங்க நம்ம நல்லா உழைச்சிருக்கோன்னு தம்பிங்களுக்கு காட்டணுண்ணே, மக்கள் மத்தியில் ஒரு சிம்பதி கிரியேட் பண்ணணுன்னு, ஏதாவது பண்ணணுண்ணே அப்படின்னு சொல்லி செங்கலை வச்சு தேய்ச்சி விட்ருப்பாங்க போல். அதனால் அண்ணன் கையை இவனுங்களா பிடிச்சி தேய்ச்சி விட்டுட்டு காயம் பண்ணி விட்டுட்டு இங்கே வந்து அண்ணன் கையை பாருங்கய்யா எப்படி உழைச்சிருக்காரு அப்படின்னு. சரி அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது, உங்கள் அண்ணன் கையை தோல் வச்சு போனால் நாங்கள் இதுக்குறா ஓட்டு போடணும், போய் டாக்டரை கூப்பிட்டு போய் டாக்டர்கிட்ட ஊசி போடுறா, இங்கே என்ன வந்து புலம்பிக்கிட்டு இருக்க. இவன் வந்து பார்த்தோன்னா எனக்கு ஒரு உறுப்பு அழுகி போச்சுன்னு பேசுவான், இங்கே வந்து அண்ணனுக்கு வந்து தோல் உறிஞ்சு போச்சுன்னு பேசுவான். இதை தவிர வேறு எதுவுமே பேச மாட்டீங்களாடா. இந்த லெவலில் தான் இருக்குது இந்த சாட்டாய் துரைமுருகன். அப்புறமா சொல்கிறாரு தமிழ் தேசியத்துக்கு விழுந்த எந்த ஓட்டும் பார்த்தோன்னா வந்து வேறு எந்த கட்சிக்கும் விழுகாது, எங்களுக்கு தான் விழுகும். போன எலெக்ஷன் வாங்கினா அதே ஓட்டு நாங்கள் வாங்குவோம், தமிழ் தேசியம் பேசுகிற எங்களுக்கு தமிழ் தேசியவாதிகள் ஓட்டு செலுத்துவாங்க அப்படின்னு. அப்பையா ராஜா தேர்தலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பல பேர் கட்சியிலேருந்து கலந்து ஓட்டினாங்க, அவங்களோட வாக்கெல்லாம் இப்போ எங்கே போச்சு, எங்கே போச்சு? இந்த 3 வருஷத்தில் தளபதி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறமா இவர் கட்சியிலேருந்து ஓடி போனவங்க பல பேர் வெளியே ஓடிட்டாங்க, இந்த கட்சியை வேணான்னு சொல்லி. அந்த வாக்குகளெல்லாம் பிரிஞ்சிருச்சா ரைட்டா. அதுக்கப்புறமா இவரோட கப்ஸா உருட்டு பொய் அதெல்லாம் சில பேர் வந்து ஒரு வயசுலேருந்து ஒரு வயசுக்கு குறிப்பிட்ட வயசுக்கு கேட்பாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் மெச்சூர் வந்துருச்சு அப்படின்னா ஐய இது சும்மா டம்மி பாவா அப்படின்ற மாதிரி இது பேசுகிற எல்லாமே உருட்டு புரட்டுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அதனால் அதுலேருந்து பாதி பேர் வெளியே ஓடிட்டாங்க, அதுலேயும் பார்த்தோன்னா பாதி வாக்கள் பிரிஞ்சிருச்சு. அப்புறம் பெரியார் எப்போ பார்த்தோன்னா கேவலப்படுத்தி பேசினாரோ, பெரியார் மேலே மரியாதை வச்சிருந்த பல நபர்கள் இந்த கட்சியிலேருந்து ஓடிட்டாங்க, போச்சு அப்போவே. அப்புறம் பிராமண கடப்பாறை எடுத்து பார்த்தோன்னா நான் வந்து திராவிட தொலை பண்ணுறது, பிராமணர்களுக்கு ஆதரவாக பேசுறது, பார்ப்பனர்கள் எடுத்து பேசிட்டு திடீர்னு பார்த்தோன்னா ஆதரவாக பேசுறது அப்படிங்கும்போதே பாதி பேர் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறமா விஜய் அவரில் பேசி பார்த்தோன்னா விஜய் ரசிகர்கள் போன டைம் செலுத்தின வாக்கையும் பார்த்தோன்னா தொலைச்சிட்டாங்க, அதுவும் போச்சு. அதுக்கப்புறம் இந்த சாக்கடை துரைமுருகன் இந்த இடும்பவனம் கார்த்திக் பேசின பேச்சில் இவங்க கட்சியில் இருக்கிற பல நபர்கள் காரி துப்பிட்டு கிளம்பிட்டாங்க, அந்த மாதிரி பாதி பேர் போயிட்டாங்க. இந்த மாதிரி கட்சி விட்டு கலந்துட்டு போன நபர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. இவன் என்னடா உட்காந்துட்டு போன டைம் வந்து அதே வாக்கு எங்களுக்கு விழா அதை விட தாண்டி போகும், அதை வந்து யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஓட்டே இல்லையாடா உங்களுக்கு? போன எலெக்ஷன் வாங்கின எந்த ஒரு நபரும் பாதி பேர் பார்த்தோன்னா இந்த டைம் ஓட்டு போடல கிளம்பிட்டாங்களே. அப்புறம் எந்த தைரியத்தில் வந்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கானுன்னு தெரில. அதாவது ஒரு பயம் வந்துருச்சு. விஜய் அப்படிங்கிற நபருக்கு பார்த்தோன்னா 30 to 40 தொகுதி போடுறாங்க கருத்து கணிப்பில், 4 to 10 கூட போடுறாங்க, 8 to 15 போடுறாங்க, ஏன் ஒன்று வந்து 98 to 120 வரைக்கும் போடுறாங்க. நம்மளை பார்த்தோன்னா பிறன் ஒதுக்கி வச்சுருக்காங்களே, அப்படின்ற ஒரு பயம் வந்துருச்சு. எல்லா கருத்து கணிப்பிலுமே தாவாக கட்சிக்கு பார்த்தோன்னா லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க இத்தனை தொகுதிகள், நம்மளுக்கு ஒன்றுமே கொடுக்கலன்ற பயம் வந்துருச்சு. ஆல்ரெடி நம்ம பேசி கெடுத்துட்டோமோ,
நம்மளே வந்து நம்மளை முடிச்சிட்டோம் அப்படின்ற பயம் வந்துருச்சு. உடனே பம்புறாங்க, தமிழ் தேசியவாதிகள் நம்மளுக்கு வாக்கு செலுத்துவாங்க அப்படின்னு சொல்லி இறங்கிட்டாங்க, பம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சாட்டை திருமணம் பம்மிட்டார், அவ்வளோதான். இப்போ இந்த நாம் தமிழர் கட்சிக்கு அது ஒரு லிஸ்ட், அது ஒன்று அதுக்கு தான் முக்கியமாக சொல்ல வர்றது. அதையும் வச்சுக்கோங்க, கூட திமுக அதிமுக வச்சுக்கோங்க. தளபதி விஜய் அப்படிங்கிற ஒரு மனிதர் இதுக்கு முன்னாடி அரசியல் கட்சி சார்ந்த ஏதோ ஒரு கட்சியில் பார்த்தோன்னா ஏதோ ஒரு பொறுப்பில் இருந்தாரா, ஏதோ ஒரு கட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரான்னா இல்லை. ஏதோ ஒரு அரசியல் பின்புல குடும்பத்திலேருந்து வந்திருக்காரான்னா அதுவும் கிடையாது. அரசியல் தலைவர்களோட பழக்கம் ஏதாவது இருக்கான்னா அதுவும் கிடையாது. எதுவுமே கிடையாது. அவரும் நம்மளை மாதிரி ஒரு சாதாரண மனுஷனா, ஒரு வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு குடிமகனாக இருந்து நானும் கட்சி ஆரம்பித்து மக்களுக்கு நல்லது பண்ண வர்றேன் அப்படின்னு சொல்லி கட்சி ஆரம்பித்தார். கட்சி ஆரம்பித்து 3 வருஷத்தில் பார்த்தோன்னா யாரெல்லாம் எதுக்கணுமோ அவங்களெல்லாம் எதிர்த்து அரசியல் பண்ணார். தேர்தலை சந்திச்சார். இப்போ தேர்தல் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த தேர்தல் ரிசல்ட்டில் கருத்து கணிப்பில் விஜய் அப்படிங்கிற நபர் ஆட்சியை பிடிப்பாருன்னு ஒன்று சொல்லுது. விஜய் நம்பர் பார்த்தோன்னா இந்த மாதிரியான தொகுதிகள் எடுப்பாருன்னு சொல்லுது. விஜய் வந்து இந்த மாதிரி பல விதமான வாக்குகளை பிரிச்சுட்டாரு, அவர் இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாதுன்னு சொல்லுது. இன்னும் பல விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்க, பல கருத்து கணிப்பாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாடு அரசியல் களம் இனி விஜய் என்ற நபரை சுற்றி தான் நடக்கும், அவர் இல்லாமல் இனி அரசியல் களமும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. யார்? எந்த ஒரு அரசியல் பின்புலமே இல்லாத நபர், அரசியல் கட்சி தலைவரோட பழக்கம் இல்லாத நபர், அரசியல் கட்சியில் எந்த ஒரு கட்சியிலையும் பார்த்தோன்னா சேர்ந்து பணி செஞ்சார், எதுவுமே கிடையாது. எம்ஜிஆர் மாதிரி அந்த கட்சியில் வேலை செஞ்சுட்டு இந்த கட்சி தனியாக ஆரம்பிச்சுன்னு ஒன்றும் கிடையாது. சோலோ பெர்ஃபார்மன்ஸ், ஃபவுண்டரே அவர் தான். எந்த ஒரு அரசியல் பின்புலம் இல்லாமல் வந்து கட்சி ஆரம்பித்த நபர்களை சுற்றி இவ்வளோ விஷயங்கள் நடக்குது, இவ்வளோ கருத்து கணிப்பு நடக்குது, இவ்வளோ விஷயங்களை பேசுகிறாங்க, வாக்குகள் போகுது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் எல்லாமே விஜய் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு இருக்குது விஜயோட அரசியலோட வருகை. அதுக்கெல்லாம் கருத்து கணிப்பு போகுது. ஆனால் 15 வருஷமாக கத்திக்கிட்டு இருக்க இவங்கெல்லாம் பிற அப்படின்னு மற்றவங்க ஒதுக்கி வச்சுருக்காங்க, அதரசில் போயிட்டாங்க இந்த நாம் தமிழ் கட்சி. இங்கே திமுக அதிமுக சோலோவாக தனிச்சு நிற்க முடியாமல் இவரை எதிர்த்து பார்த்தோன்னா நம்ம எப்படி ஜெயிக்கிறது அப்படின்ற பயத்தில் கூட்டணி கட்சிகளை வெளியவே விடாமல் உள்ளே அழுத்தி பிடிச்சிக்கிட்டு கை கோர்த்துக்கிட்டு நம்ம எப்படியாவது விஜய் வீழ்த்திடணும் அப்படின்னு ரேஞ்சுக்கு ஜெயிச்சவனா வீழ்த்தலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த எலெக்ஷனில் கூட்டு போடலாம். நம்ம ஆல்ரெடி ஜெயிச்சிருக்கோம் அப்படின்ற கட்சியிலே விஜய் வீழ்த்தணும் அப்படின்றக்காக கூட்டணி கட்சிகளோட பலமாக நிற்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, திமுக ஜெயிக்கிறக்காக அதிமுக கூட்டணி, அதிமுக ஜெயிக்கிறக்காக திமுக கூட்டணி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது விஜய் வர்றதுக்கு முன்னாடி. இப்போ விஜய் அப்படிங்கிற நபரை பார்த்தோன்னா நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா இதெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்க, அவ்வளோதான். இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் அவரை சுற்றி நடக்கக்கூடிய அரசியல் களம், அவர்னால நடந்த மாற்றம். அவர் எத்தனை தொகுதிகள் ஜெயிக்கிறாரு ஜெயிக்காமல் போகிறாரு அதெல்லாம் வேற கட்டம். இப்போ எல்லாருமே வந்து நம்ம எவ்வளோ வாக்கு வாங்குவோம், எவ்வளோ தொகுதிகளை ஜெயிப்போம், விஜய் நம்மளோட வாக்கை எந்த அளவுக்கு பிரிச்சிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் ஆண்ட கட்சிகள் ஆளும் கட்சிகள் இருந்த எல்லா கட்சிகளும் பார்த்தோன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதில் முக்கியமாக அந்த திமுக தான் பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம ஓட்டை எவ்வளோ பிரிச்சிருக்காரோ தெரியலையே அப்படின்னு. ஆல்ரெடி நெகட்டிவான பேர். இப்போ விஜய்க்கு வாக்கு செலுத்துற நபர்கள் நிறைய பேர் வந்துட்டாங்கன்றதுனால அவங்களுக்கு ஒரு பயம். இந்த பக்கம் பிஜேபி கூட சேர்ந்தனாலே பார்த்தோன்னா இவன் நிறைய பேர் புறக்கணிச்சிட்டாங்க அதிமுகவை. இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம 2021 வரைக்கும் நடத்தின ஆட்சி லட்சணம் அப்படின்றது அவங்களுக்கும் தெரியும், அந்த பயம் அவங்களுக்கும் இருக்குது. இந்த மாதிரி எல்லாருமே பயத்தில் தான் இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த நாம் தமிழ் கட்சி இவங்க தான் பாவம், ரொம்பவே பரிதாபமான நிலைமையில் இருக்காங்க. தமிழகத்தில் 3வது பெரிய கட்சின்னாங்க. தேர்தலை சந்தித்து எலெக்ஷன் ரிசல்ட் வரவே இல்லை, எவ்வளோ வாக்கு வாங்கணும் கூட தெரியாது. அப்படி ஒரு கட்சியை 3வது லிஸ்ட்டில் கொண்டாந்து வச்சுருக்காங்க. எல்லாருமே வாக்கு வாங்கி 8% வச்சிருக்கிற கட்சி 3வது லிஸ்ட்டில் கூட வைக்கல, பிறான்னு வச்சுட்டாங்க. அதுதானே அவங்களோட நிலைமை, அதுதான் நீங்கள், அவ்வளோதான். அதோட நின்றுக்குங்க. இந்த மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த சாட்டை இடும்பன் சீமான் இவங்க எல்லாருமே விஜய் என்ற பேச்சு எடுக்க மாட்டாங்க. தாவேகன்ற கட்சி பேசவே மாட்டாங்க. பேசினாலும் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது ரிசல்ட் தெரிய போகுது. இவங்க நம்மளுக்கு சொல்கிறாங்க மே 4ஆம் தேதி வரட்டும், விஜய் இல்லாமல் போயிடுவார், கட்சியே இருக்காது, சினிமாவுக்கு போயிடுவார். நாங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்களாடா. உங்கள் அண்ணன் தானே சொன்னார், என் தம்பியை என்ன எடுத்து பேசினாலும் நான் அவரை எடுத்து பேச மாட்டேன், அவரை எடுத்து அரசியல் செய்ய மாட்டேன்னாரு. இப்போ ஆப்போசிட்டாக மாதிரி தம்பி அவரை பற்றி பேசுகிறதே இல்லை, அவர் ஒரு கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை, அண்ணன் தான் எடுத்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஆப்போசிட்டாக மாறிச்சு. இப்போ அதே டைலாக் தான் இதுவும். விஜய் 4ஆம் தேதிக்கு மேலே கட்சியே இருக்காது, அவர் இருக்கவே மாட்டார், பேசவே முடியாது அப்படின்பாங்க. இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக இவங்களுக்கு தான் அது நடக்க போகுது. இவனுக்கு என்ன பேசுகிறாங்களோ அது இவங்களுக்கு தான் நடக்கும். விஜய்க்கு பாருங்களேன், ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருக்கு நம்ம அரசியல் கட்சின்னு ஆரம்பித்தா யாரை தொடணும், நம்மளுக்கு ஈக்குவலாக யார், திமுக தான் ஆளுங்கட்சியாக இருக்குது. அதிமுக கூட கிடையாது, ஆளுங்கட்சியான திமுக. அதை அடிக்கிறோம், அதுதான் நம்மளோட வேலை. இந்த அல்லு செல்றதெல்லாம் தொட்டு கூட பார்க்கக்கூடாது, அது நம்மளுக்கு எல்லாம் ரேஞ்சு கீழே, அதை நம்ம தொடவும் கூடாது. அது தொட்டால் அது நம்மளுக்கு தான் கேவலம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ வரைக்கும் அந்த கட்சியை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை. அப்படி போய் மெயின்டைன் பண்ணி போயிட்டுருக்காரு. எதிர் யார் அப்படிங்கிறது டிசைட் பண்ணி கரெக்டாக மூவ் பண்ணி கொண்டு போனார். இந்த எலெக்ஷனில் மாற்றிட்டார்ல, திமுகவை தாவேக்கான் ரேஞ்சுக்கு மாற்றிட்டார்ல. திமுகவை அதிமுக ரேஞ்சுக்கு இருந்ததை திமுகவை தாவேக்கா அப்படின்னு மாற்றி நிறுத்தி எலெக்ஷனை சந்திச்சு இப்போ அது வரைக்கும் ரிசல்ட்டுக்காக வரைக்கும் போயாச்சு. இப்போ வரைக்கும் இந்த கட்சியை பற்றி பேசவே இல்லை. இந்த கட்சி ஒரு ஆளாகவே மதிக்கல. அந்த லெவலில் புதுசாக வந்த நபர் கூட இவங்கள ஒரு ஆளாக மதிக்கல. ஆனால் இவங்க யார் ஆரம்பித்தாலும் அடிப்பாங்க, எல்லாரையும் கடிப்பாங்க. கமல் வந்தாலும் கடிப்பாங்க, ரஜினி வந்தாலும் கடிப்பாங்க, விஜய் வந்தாலும் கடிப்பாங்க, நாளைக்கு அஜித் வந்தாலும் கடிப்பாங்க.
இதில் வேறு சட்டமன்றத்துக்குள்ளே எங்கள் அண்ணன் சீமான் போகிறாரு, சீமானோட பேச்சு நீ அங்கே எப்படி இருக்க போகுது அப்படின்னு பேசுவாங்க. அவரெல்லாம் சட்டமன்றத்தை எட்டி பார்க்கணும் அப்படின்னா இன்னும் 30 வருஷம் ஆகும். தாவேக்கா கூட அங்கே சட்டமன்றத்துக்கு போகுது, அதில் மாற்றமே இல்லை. இவங்க அந்த 30வது வருஷம் கூட சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், சிவகார்த்திகேயன் கட்சி ஆரம்பித்து சட்டமன்றத்துக்கு போயிடலாம், தனுஷ் கட்சி ஆரம்பித்து சட்டமன்றத்துக்கு போயிடலாம், இவங்க எல்லாம் ஆரம்பித்து சட்டமன்றத்துக்கு போயிடுவாங்க. அப்பவும் இவங்களை கடிச்சிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க போயிடுவாங்க, இவங்க இன்னும் கடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. லைனாக ஒன்றுன்னா பின்னாடி வந்து எல்லா சட்டமன்றத்துக்கு போயிடுவாங்க, இவங்க அங்கேயே இருப்பாங்க. இது அவங்களோட இந்த கட்சியோட லட்சணம். அவ்வளோதான், இந்த கட்சி அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இந்த கட்சி அப்படியே தான் கிடக்கும். இன்னும் கிடப்பில் கிடக்க போது வாக்கு சதவீதம் சரிஞ்சு அது என்னென்னு பார்க்கறதுக்கு ஆர்வமாக வெயிட் பண்ணுறோம், காத்திருப்போம். சரி, ஃபைனலி இந்தியா டுடே வெளியிட்டிருக்கிற அந்த கருத்து கணிப்பு 98 to 120 தொகுதிகள் தாவேக்கா வாங்கும் அப்படின்னு சொன்னதுனால இப்போ கதறிட்டு இருக்கிற நபர்கள் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. கதறட்டும் அப்படின்னு யாரில் என்ஜாய் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. அதை மற்ற அப்படின்னு லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த நாம் டெமி கட்சி பற்றி கருத்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங், சினிமா பிட்ஸ் அப்படின்னு நிறைய நம்ம சேனல் தொடர்ந்து வரப்போது.